ஹலோ வணக்கம். டெரஸ் கார்டனில் இருக்கிற பிளான்ட்ஸ் பற்றி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன இண்டிவிஜுவலாக சொல்கிறேன். இந்த பெரிய ட்ரம்மில் பப்பாளி வச்சுருக்கிறேன். இது ஏற்கனவே இதில் பழ மரங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துமே ஊரில் எடுத்துமே வச்சதுனால இதில் பப்பாளி வச்சுருக்கேன். இந்த 2 ட்ரம்லேயுமே பப்பாளி தான் வச்சுருக்கேன். இந்த காய்ச்சல் வரும்போது இலையை கஷாயம் வச்சு குடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். பழம் வந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது அந்த அரச மரம் இது ஒரு பாட்டில் தனியாக இன்னும் சின்ன பாட்டிலே நான் வச்சு வளர்க்குறேன். இது பார்த்திங்கன்னா ப்ளூமேரியா, லைட் பிங்க் கலருங்க. இங்கே பெட்டுனியா, இது ரணகளி. ரணகளி பெரிய பிளான்ட் இருக்குது. இதில் அது இலை விழுந்து விதை விழுந்து வந்தது. சைடில் அமர் லில்லி இருக்குது. இது தவசி முருங்கைங்க. இந்த பெரிய ட்ரம்லேயும் வேறு ஃப்ரூட் பிளான்ட் இருந்துச்சு. அந்த ஃப்ரூட் பிளான்ட் எடுத்துன்னு போய்ட்டு ஊரில் வச்சாச்சு. அதனால் இந்த ட்ரம்மில் தவசி முருங்கை வச்சுருக்கிறேன். நல்லா ஹைட்டாக வந்துருக்குது. இது உடச்சி தவசி முருங்கை நம்ம உற்பத்தி பண்ணலாம். முருங்கை மாதிரி தான், நல்லா மல்டி விட்டமின் பிளான்ட். இது இலையை நம்ம சாம்பார் வைக்கும் போது கூட இந்த இலையை பறித்து போட்டு யூஸ் பண்ணலாம். இது அந்த பூனை கண் பழம் சொல்லுவாங்க, அந்த செடி வச்சுருக்கிறேன். 2 பிளான்ட் வச்சுருக்கிறேன். கேரளாலேருந்து வாங்கின அந்த பிளான்ட்டு நல்லா க்ரோத் இன்னும் வரல. இந்த ட்ரம்மில் ஏற்கனவே ஒரு மாங்காய் பிளான்ட் இருந்து அதை எதுவுமே ஊரில் வச்சாச்சு. இப்போது அதனால் இதில் மல்லி வச்சுருக்கிறேன். அடுக்கு மல்லி, ஒத்த மல்லி, ஒரு 2-3 வெரைட்டி மல்லி ஒரு இதில் அந்த கட்டிங்ஸ் மூலமா வச்சுருக்கிறேன். நல்லா வளர்ந்து வருது. இது மல்லி, இது ஒரு மல்லி. இங்கே அந்த ஹார்ட், ப்ளீடிங் ஹார்ட், அந்த பிளான்ட்டை கட்டிங்ஸ் மூலிமா வளர்த்து அது பெருசாக வந்திருக்கு. பெட்டூனியா, அது விதை விழுந்து விழுந்து நிறைய செடிகள் எல்லா இடத்துலையும் முளைச்சிருக்கு. இந்த ஒயிட் கலர் ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டுங்க. கொடி ஏறி இருக்குது. பிங்க் கலரில் பூக்கும். ஒரு முறை பூத்துருக்கு. இன்னும் திருப்பி பூ எடுக்கலை. பூ எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளான்ட்டு. இங்கே லோக்கல் தான், நர்சரியில் வாங்கினது. இந்த கொடி போகுது இல்லைங்களா, அது உள்ள தொட்டியில் வச்சுருக்கிறேன். இந்த சிமெண்ட் தொட்டியில் திராட்சை. நம்மக்கிட்ட இங்கே மொட்டை மாடியில் 2 வகையான திராட்சை இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. அந்த பக்கம் 20 லிட்டர் ஸ்கேன்லேயும் வச்சுருக்கிறேன். இங்கே இப்போ தான் ஜாதி மல்லி 20 லிட்டர் ஸ்கேனில், மல்லி. இந்த தெர்மோகோல் பாக்ஸில் அமர் லில்லியும் இந்த கற்றாழையும் இருக்குங்க. இங்கே இட்லி பூக்கள் அந்த பெயிண்ட் டப்பாவில். டிசம்பரும் முளைச்சி இருக்குங்க, விதை விழுந்து. இந்த டிசம்பர் முளைச்சிருக்கு. இந்த ப்ளூ கேனில் டிசம்பர் தான். அப்புறம் அந்த அரளிப்பூ கேன்லாம் டிசம்பர் அரளி. பெட்டூனியா அரளி பாருங்கள். இது டபுள் லேயரு அரளி. இது ஒரு அரளி. நந்தியாவட்டம் அடுக்கு இந்த பிளான்ட்டில் இருக்குது. இது ஒரு குரோட்டன். இது நஞ்சு கொட்டை மரமுங்க. செடியாகவும் நம்ம ட்ரிம் பண்ணி நான் வளர்த்துருக்குறேன். இப்போது போன்சாய் ட்ரீ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த 20 லிட்டர் ஸ்கேனில் தாங்க வச்சுருக்கிறேன். இந்த நச்சுக்கொட்டை கீரையை பெரிய மரமாக வரும். ஷோவாக வச்சு அங்கங்கே பார்க்கலாம் நம்ம. ஆனால் அந்த இலையை நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க. வாயில் அடுக்கும்னு சொல்கிறாங்க. நானும் செஞ்சுருக்கேன். இந்த பருப்பு போட்டு கீரை செஞ்சுருக்கேன். இந்த பெட்டுனியா தான் நிறைய வந்திருக்கு பிங்க் கலர். இந்த விதை முழுந்து
நிறைய முளைச்சிருக்கு. இது மல்லி, இது மருதாணி. இந்த சிமெண்ட் தொட்டியில் மருதாணி வச்சுருக்கேன். இந்த கேனில் 20 இயர்ஸ் கேனில் வந்து போகன்வில்லா பிங்க் கலரு. இதில் பாருங்கள், இந்த ரெயின் லில்லி வந்து எவ்வளோ விதை நான் போடாமல் எவ்வளோ வந்து முளைச்சிருக்கு பாருங்கள் அந்த சின்ன பாட்டில். அப்புறம் சங்கு புஷ்பம் இருக்கும் 2 பிளான்ட்டில், 2 தொட்டியில். அலமண்டா வந்து ஆரஞ்சு கலர் இருக்கும். இந்த ரியோ பிளான்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி 2 3 இருக்குது பாருங்கள்.